கடவுள் தான் நம்ம கை வந்த கலையாச்ச. சின்னப்படா கல்யாணம் கூட வருது. யார? உங்க பூங்கோதே. சின்ன பண்ண, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுறீங்களாமே, ஏன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க நீங்க யாரு? இந்த சின்ன பண்ண யாரு, எப்படிப்பட்டவன்னு இந்த ஊருக்கு நல்லாவே தெரியும். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் யாரோட சம்மதத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. இந்த சின்ன பண்ண முடிவெடுத்தா எடுத்ததுதான். உங்க முடிவுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு மனைவி ஆகிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்? எனக்கு என்ன குறைச்சல்? என்னை விட தகுதியான வேற ஒருத்தன் உனக்கு கிடைச்சிடுவானே? எனக்கு புருஷனா வரப்போற ஒரு தகுதியை பத்தி தீர்மானிக்க வேண்டியது நான். ஊருக்குள்ள நல்ல மனுஷன்னு பேர் எடுக்க முடியாத ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனா எப்படி இருக்க முடியும்? உங்க முடிவை நீங்க மாத்திக்கிறது நல்லது. என்னன்னா ஊரையே மிரட்டிக்கிட்டு இருந்தானே அந்த சின்ன பண்ண, பூங்கோத கிட்ட எல்லாம் வகையா வாங்கி கட்டிக்கிட்டானாம, கேள்விப்பட்டீங்களா? கேள்வி பட்டியாவா? நான் வாழ்க்கையிலேயே சந்தோஷப்பட்டதே அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான். டேய் பண்ணாரு, பூங்கோத ஒரு பிடிவாதக்காரி. அவ சொன்னா எதையுமே மாத்திக்க மாட்டா. சின்ன பண்ணைய தூக்கி எறிஞ்சதுதான். அவன் அவளை கட்டிக்கவும் முடியாம வெட்டிக்கவும் முடியாம நம்ம கண்ணு முன்னால நடு ரோட்ல அலைய போறான் பாரு. என்ன மைனரே, காலகாலத்துல கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கட்டுமா? என்னடா இந்த வெட்டி பையன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா யாரு? டேய், இந்த ஊர்லயே வெட்டி பைய நீ ஒருத்தன் தான்டா. நான் ஒருத்தனா? ஆமா. அப்ப வேற யாருமே கிடையாதா? டேய், இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்திலேயே சல்லடை போட்டு தேடி எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்டா. நான் இல்லாம வேற ஒரு வெட்டி பையில இந்த ஊர்ல நான் காமிச்சேன்னா காமிக்கிறேங்கிற? காட்டுறா பாக்கலாம். ஏ பின்னாடி வா, கொஞ்சம் ஜாலதா களி கூப்பிட்டுக்க. ஏண்டா கிக்கிறே, வெட்டி பயில காமிக்கிறான்னு தெருவா எங்களை அலைய வச்சுட்டேடா. நான் ஒரு மனுஷன் நம்பி என் பின்னாடி பொழப்போட விட்டு தெருவா அலைஞ்சி இல்ல. நீங்க தான்டா வெட்டி பயலுகளா. கும்பிடுறேன் தாத்தா. கிக்கிறே, இன்னைக்கு என்ன கிறுக்குத்தனம் பண்ணிட்டு வந்திருக்க? இன்னைக்கு காலையில இருந்து தெளிஞ்சிருச்சு தாத்தா. ஆமா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வயலை நான் பாக்கல. இன்னைக்கு நான் மௌனம் வருதேன் தாத்தா. என்ன பேப்பர் படிக்க விடு. ஏன் தாத்தா, இப்ப பவுன் விலையெல்லாம் எப்படி விக்குது? ஒரு பவுன் 4 ரூபா 50 காசுக்கு வித்ததெல்லாம் இப்ப 5 ரூபா 10 காசு ஆயிடுச்சாமே. நெசமா? வேர்வை சிந்த வேலை செய்யறவனுக்கே இந்த காலத்துல வயிறு நிறைய சோறு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலையும் செய்யாம வெட்டித்தனமா ஊரை சுத்துற நீ பவுன் விலையை பத்தி கேக்குறியா? சரி, அதை விடு. ஏன் தாத்தா, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்ன போட்டாது? யாரோ ஒன்ன மாதிரி ஒரு தாத்தா யாரோ மீச வச்சவருக்கு என்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்றியா? அதுவா, நம்ம சின்ன பண்ணையோட அப்பா பெரிய பண்ண பரமசிவத்தோட போட்டோ. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி கலாட்டா பண்ணா நரம்படி நாகப்பங்கிற ஒரு பெரிய ரவுடி. அவனை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்தாரு அவரு. அதுக்காக அவரை பாராட்டி பொன்னாட போத்தி மெடல்லாம் கொடுத்தாரு முதலமைச்சர். அந்த போட்டோ அது. கிறுக்கு பையன் இதெல்லாம் போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல. நான் பிறந்திருந்தேன்னா அந்த நரம்படி நாகப்பன நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பேன். போன இந்த சின்ன பொண்ணை எதை சொன்னாலும் இந்த ஊர்ல ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. அது உடனே நடந்துரும். ஆனா இந்த பூங்கோத விஷயத்துல அது பொய்யாயிருமோன்னு பயமா இருக்கு. சின்ன பொண்ணு, நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த ஊர்ல ஒரு பயம் அதிக மாட்டான். என்ன இருந்தாலும் இவ்வளவு திமிர கூடாதுங்க. இது அதுக்கு ஏதோ உங்களை மாதிரி அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பம் இல்லாகட்டியும் உங்க அளவுக்கு செல்வாக்கோட மதிப்போட மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு மேல நீங்க ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு ஊரு பூரா சொல்லிவிட்டீங்க. அந்த பொண்ணு என்னடானா பலாருன்னு அரைஞ்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிவிட்டா.
போற போக்க பார்த்தா உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேசாம நீங்க எவ்வளவு மறந்துருங்க அப்படின்னு எவனாவது சொன்னா கூட என் மனசு தாங்காது. நடந்தா பண்ணைக்கும் பூங்கோதைக்கும் தான் கல்யாணம். அடேங்கப்பா, இப்பதாண்டா என்ன பத்த அப்பு மாதிரியே இருக்கிற ராசா. அதெல்லாம் சரி, உங்க அப்பு சாராயம்லாம் குடிப்பாராமே, ஒரு நாளைக்கு எனக்கு வாங்கி கொடுத்து. டேய், நான் வியாபாரத்தை கவனிக்கணும். நீ வழக்கமான ஊரை சுத்திட்டு மத்தியானம் சோறு இங்க வந்துரு. இல்ல அந்த புண்ணியவதி பூங்காத வீட்டுக்கு போ. நான் பூங்கோதை வீட்டுக்கு போறது இருக்கட்டும், முதல்ல 50 சேடு. நான் வியாபாரம் பண்ண பிறகுதான்டா காசெல்லாம் கொடுப்பேன். நீ எனக்கு 50 கொடுக்காம வியாபாரம் பண்ணிருக்கியா? இட்லி தோசை எதுவும் வாந்தி வைத்தி ஆகுன்னு ஊர்ல போய் நான் சொல்லட்டுமா? அடப்பாவி, சொன்னாலும் சொல்லிவிடுவான். இந்தாடா. ஏய், எனக்கு வயசாயி போச்சு. எனக்கு பின்னால உனக்கு சோறு போடுறதுக்கு ஒருத்தி வேண்டாமாடா? அதான் பூங்கோதை எனக்கு எப்பவும் சோறு போடுதுல. சோறு போடுது, வர சினிமா கூட்டு போகுது, எப்ப காசு காட்டாலும் தகராறு பண்ண கொடுக்குது. இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும்? டேய், அவ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவா. நாளைக்கே அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிட்டானா நீ என்னடா பண்ணுவ? பூங்கோதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் நானும் கூடவே போயிருவேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு திடீர்னு விட்டுருவேனா? கட்டிக்கிட்டவன் எப்பவும் கூடவே தான் இருப்பான். அவன் வேலை வெட்டிக்கு வெளியே போன பிறகு அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்வேன். கிறுக்கு பயலே விவரம் கட்ட தானமா எங்கேயாவது போய் இப்படி உளறி வைக்காதடா. என் தலை எழுத்து. நானா அவர்கிட்ட வய போற வாக்க பார்த்தா என்னையோ ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுவோம் இருக்கேன். அடப்பாவி, இனிமே நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகவே மாட்டேன். என்ன மன்னிச்சுங்க. டேய், போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த புத்தி உனக்கு வந்திருக்கணும்டா. இந்த ஊர்ல ஒரு கொலை நடந்தாலே பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணுங்கிறது எங்க சின்ன பொண்ணையோட கட்டளை. ஒரு கோழி திருட்டு போனதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க. எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போடா, நிக்காத, போடா. துண்ட போடு. சின்ன பண்ண ரோட்ல துண்ட போட்டான். தாண்டா நிச்சயமா அடிப்பான். தாண்டாட்டி போனா நம்மளுக்கு அசிங்கம். இப்ப வேற வழியா போவோம். நமக்கும் ஒரு நேரம் வரும். அப்ப இவனை சந்திப்போம்டா. வாங்கடா. சின்ன பண்ண சொல்லி நான் போட்ட இந்த துண்டை தாண்டறதுக்கு இந்த ஊர்ல ஒரு பயம் இல்ல. பண்ண துண்டை எடுக்கட்டுமா? ஏய், இருடா, அங்க யார் வரா பாரு. ஆடா, நம்ம கிக்கிரி பையா. ஏய் கிக்கிரி, வேணும்னா அந்த துண்டை நீயே எடுத்துக்க. அப்பப்ப பூங்கோது கிட்ட என்னோட அருமை பெருமை எல்லாம் நீ சொன்னன்னு வச்சுக்க. இந்த மாதிரி துண்டு ஏண்டா எவ்வளோட கொடுக்கலாம்? ஒரு லாரியா அனுப்பலாம். ஆமா, பூங்கோதை தினசரி எனக்கு சோறு ஓடுது, அவிச்ச முட்டை தருது, நான் திங்கிறதுக்கு கேட்கறது எல்லாமே வாங்கி தருது. உன்னை பத்தி பூங்கோதை கிட்ட ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் நிறுத்திப்படும். எங்க நான் பூங்கோதை கொடுக்கறதுலாம் தின்னு உன்ன மாதிரி பயிராயிரம் பொறாமப்பட்டுக்கிட்டு பூங்கோதை கிட்ட உன்னை பத்தி பேச சொல்றேன். அதுக்கு இவன் மாதிரி இடிச்சு வாயிருந்தான், அவனை பார்த்து சொல்லு. ஏய், மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசணும்னா மரியாதையா நீங்க வாங்க போங்கன்னு தான் பேசணும். ஏய் எருமாடு, சொல்லண்டா. டேய், சின்ன பொண்ணைக்கு கோவம் வர்றதுக்குள்ள அவரை மரியாதையா சொல்றா கிக்கிரி. வாங்க வாங்கன்னு மரியாதையா வாடா. நீ வாடா போடா. டேய், அடி திருப்பால. ஏய், வெட்டி விடுவா, வெட்டி. மறுபடியும் இந்த பக்கம் வராம போயிடுவேன். நில்லு. யார வெட்டி வாங்குற? கிக்கிரி பையன் அம்பலக்காரர. கிக்கிரி அடாடா, அவன் 2 கட்டா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கேப்பா. நீ வா, நீ வாப்பா. உட்காரு, நீ உட்காரு. சின்ன பண்ண அம்பலக்காரன் ஒருத்தர் பேச்சதான் நீ கேட்பேன்னு இந்த ஊர்ல எல்லாரும் சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் அப்பனும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகுனங்கிறத மறக்காம இன்னும் நீ எனக்கு மரியாதை கொடுக்கிற பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அதையும் மறக்கல, நீங்க தான் மறந்துட்டீங்க. நான் எதை மறந்தேன்? எங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா பூங்கோதி எனக்காக பொண்ணு கேட்டிருப்பாருல்ல. நீங்க எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்காக பூங்கோதி பொண்ணு கேட்டானே குறைஞ்சா போயிடுவீங்க. அது சரி, நல்லது நடக்கிறதா இருந்தா கேட்டு பார்க்கலாம். ஆனா பாத்தீங்களா, இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கிறதே இல்ல. சரிப்பா, சரி, உனக்காக நான் போய் கேட்டு பார்க்க. முதல்ல போய் அது செய்யுங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்ன சினிமா போலாமா? டேய் இல்லடா. டேய் டேய், 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் கிளவி, ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது எங்க போறேன்னு கேக்குறீங்க? உனக்கே நல்லா இருக்கா?
வெள்ளிக்கிழமை ஆச்சு, கோயிலுக்கு போலாமான்னு பூங்கா வந்து கூப்பிடுச்சு. நீ கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, சாமி கிட்ட வேண்டிக்கணுங்கிறதுக்காக நானும் கிளம்பினேன். இந்த மாதிரி வந்து தடங்கல் பண்றியே. நாங்க என்ன பக்கத்து கோட்டையில சினிமா ஓடுது, அதுக்கா போறோம். படம் கூட ஓடி சிரிச்சிருப்பா இருக்குதாமே. படம் 7 மணிக்கே போட்டுவாங்களே, சீக்கிரத்துல போனா டிக்கெட் கிடைக்கும். அதுக்கு போல கோயிலுக்கு போறோம். வா போலாம். கோயிலுக்கா? கொஞ்சம் இருங்க, நானும் வந்துடுறேன். இந்த கிழவிக்கு அறிவே கிடையாது போகும்போத. எங்க நம்ம சினிமா போற விஷயத்தை உளறியோன்னு பயந்தே போயிட்டேன். வா போலாம், வா போலாம். ஏ கிழவி வா, நான் குஷ்பு நீ கேட்டதா சொல்றேன். கிருஷ்ணா, 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 எங்க போன? இந்த மாதிரி கரும்புலாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. தோட்டம் தரவுல திருடி தின்னா தான் இனிப்பா இருக்கும். உனக்கு வேணுமா? வேண்டாம். நல்ல வேலை, எங்க நீ கேட்டு ஒன்று பயந்து 2 பக்கமும் எச்சு விட்டேன். வா போலாம். ஏன் கிருஷ்ணா, நீயே ஒரு வேலை வெட்டி பார்த்து நம்ம ஆயாவுக்கு உதவியா இருக்க கூடாது? கிழிஞ்சு போச்சு. இதே கழுவி வைத்தா அந்த கழுவியும் கடிச்சு. என்னடா அப்படி கடு பிடிச்சுட்டு ஒரே யோசனையோட ஒரு தோப்புக்குள்ள போய்கிட்டு இருந்தேன். அங்க ஏகப்பட்ட புடலங்காய் காய்ச்சி தொகுச்சு. சரி, நம்ம ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கைவிட்ட கொடுத்தா கிழவி ரொம்ப சந்தோஷப்படுமேன்ட்டு ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கொடுத்தேன். பாத்து வா, கிழவிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன உட்கார வச்சுச்சு. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அடுப்புல அரிச்சு போடுச்சு. கடைசி அருகாமணி எடுத்து புடலங்காய் அறுக்க போற நேரத்துல புடலங்காய் சொல்லிச்சு. அப்பதான் தெரிஞ்சு அது புடலங்காய் இல்ல, பச்சை பாம்பு. கிளவி போட்டு ஓடின ஓட்டத்துல நாகரசம் மட்டும் போய் தான் நின்னுச்சு. நான் ஒரே ஓட்டமா இந்த பக்கம் ஒண்ணேன், காவேரி பட்டம் போய் தான் நின்னேன். அன்னையில இருந்து கிளவி என்ன வேலையை சொல்றது இல்ல. நீயும் சொல்லாத, பா போலாம். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சின்ன பண்ண செல்வராஜ் இருக்கான்ல, அவனுக்கு பயங்கரமா திமிரு ஏறி போச்சு தெரியுமா? பாக்கிறவனையெல்லாம் அடிக்கிறது உதைக்கிறதே அவனுக்கு பழப்பா போச்சு. எவனோ ஒரு வீர அவன் கையை கால ஒடிக்க போறான் பாருவேன். இப்ப நமக்கு எதுக்கு அந்த பேச்செல்லாம்? பின்ன என்ன, நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிவிட்டில. அதுக்கப்புறம் ஏன் உன்னைய சுத்தி வாரான்? அன்னைக்கு நான் காஞ்சிபுரத்துல இருந்து 50 சேலை வாங்கி அனுப்பிச்சான், அதை நீ திருப்பி அனுப்பிச்சுட்ட. அதுக்கு பிறகு மதுரையில இருந்து ஒட்டியா வாங்கி அனுப்பிச்சான், அதை நீ திருப்பி அனுப்பிச்சுட்ட. இப்ப என்ன தெரியுமா செய்ய போறானா? திருநெல்வேலியில இருந்து 100 கிலோ அல்வா வரப்போறோம் வீட்டுக்கு. நீ வாட்டு கோவத்துல திருப்பி அனுப்பிச்சு விடாத. என்கிட்ட கொடுத்து எத்தனை வச்சாலும் நான் நினைக்கிறேன். உனக்கு வேணா அந்த அல்வாவில் இருக்கிற முந்திரி போய் பேலாம் தாரேன், தின்னு உடம்பு இன்னும் ஒரு சுத்து பெருக்கும். காதல் என்பது பொது உடமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடமை. எவ்வளவு பெரிய தத்துவமான வார்த்தை. அப்பன்னு ஆத்தாலும் சேர்ந்தாத்தான் புள்ள வரக்குமா? இந்த அறிவு கேட்டவைய புள்ளையில புள்ளையிலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அடுத்த ராத்துல ஒண்டி கட்டில படுத்திருக்க. வா, உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்ன பண்ணிக்காக நீங்க என்கிட்ட கேட்டதை பத்தி நான் வருத்தப்படல தாத்தா. ஆனா ஒரு கொள்கையை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். மனசுங்கிறது சந்தையில் வைக்கிற கத்திரிக்காய் இல்ல, கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு. என் மனசுக்கு அவரை பிடிக்கல. நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் இதே தான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. பரவாயில்லம்மா, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறியே. நீ கோச்சுக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கலாமா? அம்மா பூங்கோத, நீ வேற யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு அதாம்மா இந்த காதல் குதல்ன்றாங்களே, அது மாதிரி ஏதாவது? இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு தாத்தா? இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கல, இனிமேலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வரேன். நில்லுடா, எங்கடா வேகமா போயிட்டு இருக்க? ஒரு முக்கியமான வேலை. ஆமா, முக்கியமான வேலை. ஏண்டா சின்ன பண்ண ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன், அனாவசியமா அவன்கிட்ட கிறுக்குத்தனம் பண்றிய? உன்னை தூக்கி போட்டு மேய்ச்சானா என்னடா பண்ணுவேன்? அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன்? அவன் பூங்கோதையை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சுத்திட்டு இருக்கான். நான் பூங்கோதைக்கு ரொம்ப வேண்டியவன். இந்த சூழ்நிலையில என்ன ஏதாவது பண்ணுவானா? இதெல்லாம் ஒரு கணக்கு. கணக்கா? சரி, உனக்கும் மீச முளைச்சாச்சு, பேசாம உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கட்டா? ஐயோ பூங்கோத, இந்த கிழடு கட்டிகளுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஊருக்குள்ள ஒரு பொண்ணு சமைஞ்சிடப்படாது, ஒரு ஆம்பளை பேருக்கு மீச முடிச்சப்படாது. உடனே கிளம்பிருங்க மாப்பிளை வைக்க பொண்ணு வாக்குறதுக்கு. எனக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சு தாத்தா. பார்த்தாச்சு? யாரா அது? இன்னும் உனக்கு தெரியாதா? உன் வீட்டுல ஒரு 55 வயசுல ஒரு குமரியை ஒளிச்சு வச்சிருக்கியே, அது யாரு? என் வீட்டுல கோமரியா? அது என் சம்சாரம். அதான் அது சொல்லிருச்சு. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லையா? நீ செத்த பிறகு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதா? இப்ப அதுக்காகத்தான் 2 பேரும் காத்திருக்கான். இது ஒரு ரகசிய ஒப்பந்தமாக்கும். நேர போய் பேசிக்கிறேன் அவகிட்ட. நீ பேசிக்கிறது இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சே. என்ன சந்தேகம்? பூங்கோத, ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்த்து வந்துடுறேன். அப்புறமா வந்து நான் என்னென்ன சாப்பிட போறேங்கிறத சொல்றேன். வா 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 வா. அடடா, என்ன சந்தேகம்டா கேட்க போற? இல்ல தாத்தா, உருண்டையா தட்டையா? எது? நாம தங்கி இருக்கோம்ல உலகம் மண்ணு, அது உருண்டையா தட்டையா? இப்ப என்னடா உனக்கு திடீர்னு சந்தேகம்? நான் ஒரு கதாகலட்சம் கேட்க போயிருந்தேன் தாத்தா. அங்க சொன்னாங்க பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு தடவை கல்யாணம் நடந்துச்சான். அப்ப உலகத்தோட ஒரு பகுதி இறங்கிருச்சான், ஒரு பக்கம் ஏறிக்கிருச்சான். கூட்டம் தாங்காம
அகஸ்திய முனிவர் போய் நின்னாரா உலகம் ஜாமாயிருச்சான். அதாவது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிராணத்துல சொன்ன வரைக்கும் உலகம் தட்டையா. உண்மையா பொய்யா? அது சரிதானே, அதுக்கு என்ன இப்போ? இல்லையே, நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியார் சொல்றாரு, யாரோ வெளிநாட்டு விஞ்ஞானி சொல்லி இருக்காராம் உலகம் நல்ல உருண்டையா. அதுல எது உண்மை? எனக்கு ஒண்ணுமே புரியலடா உன் கூட. புரியலைன்னு ஒரு அம்பலகாரர் சொல்லலாமா? இந்த கிராமத்துக்கே தலைவர் இது தெரியாம இருக்கலாமா? வா, 4 இடத்துல போய் விசாரிப்போம். உருண்டையா தட்டையா, தட்டையா உருண்டையா, உருண்டையா. தாத்தா, உருண்டையா தட்டையான்னு இந்த டாக்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி, கட்டுவா. இந்தாங்க, நீங்க 2 பேரும் உருண்டையை சாப்பிடுங்க, நீ தட்டையை சாப்பிடுப்பா. ஏ டாக்டர், உனக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்லு, உருண்டையா தட்டையா? இவங்க 2 பேருக்கும் உருண்டை, இவருக்கு தட்டை. ஏயா, அவனுக்கு உன் பொண்ணு கொடுக்க போறியா? அவனுக்கு மட்டும் தட்டை? ஏயா, இருக்கிறது ஒரு உலகம், இதுல எப்படியா 2 உருண்டை ஒரு தட்டை வரும்? என் ஹோமியோபதி உருண்டை உலகம் பூரா ஃபேமஸ். ஐயோ, அதை யாரையா கேட்டது? ஏ மாடசாமி சம்சாரா, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைப்பியா? கேளுடா. உருண்டையா தட்டையா? எப்படி இருந்தா உனக்கு என்னடா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காருன்னு தெரிஞ்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க? ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? தாத்தா, தாத்தா, நம்ம மாடசாமி சம்சாரம் குளிச்சுக்கிட்டு இருந்தால, அவகிட்டையும் கேட்டேன். அவளுக்கும் உலகம் உருண்டையா தட்டையான்னு சொல்ல தெரியல தாத்தா. ஒரு பிள்ளை பேசுறா தாத்தா. குளிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளைக்கு அடே, ஆளை விடு தாத்தா. தப்பிச்சு போயிட்டியா? ராத்திரி 1 மணிக்கு வந்து கதவை தட்டுறேன் போ.